அங்கே அந்த இது வச்சுருக்காரு. ஓகே, நைட் டின்னர் சாலட், அப்புறம் கொஞ்சம் சுண்டல், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம், கம்பு கூழ். ஆமாம், நாங்கள் இந்த மாதிரி எப்போதுமே இதை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது, வேறு எதுவும் சாப்பிட்றதே இல்லை ஆக்சுவலாக. உள்ள எடுத்து வர மாட்டேன். எப்போ வாங்கி வச்சுட்டேன், உங்களுக்கு இப்போ தான் கொடுக்குறேன், மறந்துட்டேன். தேவக்கோட்டையில் வாங்கினேன். நீ ஏதென்னது இது இவ்வளோ வீங்கி இருக்கு? எல்லாம் எல்லாம் என்ன கழிச்சு வச்சுருக்கா. இவங்கள்ட்ட மாத்திரை கொடுக்க சொல்கிறேன். இது இங்கே இப்போ தொட்டு பார்த்து அந்த மாதிரி. ஆமாம், இது வரும் இந்த இடத்துல. இவருக்கு மாத்திரை கொடுக்க சொல்கிறேன். ஆன்டி அலர்ஜி ப்ளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டேப்லெட்ஸ். இந்த மாதிரி குழவி கட்டுற போது ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னம்னா 1-2 ஸ்டிங், குட்டி ஸ்டிங்கும் உள்ளே இருந்துடும். ப்ளஸ் மைல்டு வெனமும் இருக்கும். அது வந்து பாடி வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணும். இந்த நீர் ஒழுகிற மாதிரிலாம் வரும், இஷ்யூஸ் இருக்கும். லைஃப் த்ரெட்னிங் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த மாத்திரை மூலமாக அதை இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஓகே ஆண்டி, வேறு ஏதாவது மூக்கூசில் கொடுத்தாது இன்ஃபெக்ட் ஆகிடும். இதுதான் மருந்து, அவ்வளோதான். ஒரே டோஸ் தான். உள்ள இது இருக்கு ஆண்டி, ஸ்டிங் இருக்கு, அது வெளியே தள்ளும். இதை போடுங்க, இதை போட்டால் சப்ரஸ் ஆயிரும். இதை போடுங்க, சப்ரஸ் ஆயிரும். மாத்திரை விட தண்ணி எடுத்துங்க. காதுக்குள்ள மாத்திரையும் பிபி மாத்திரையும் எப்போ சாப்பிடுங்க? நீங்க வரதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்குமா? இருக்கும், நீங்க வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கும். நீங்க வரதுக்கு முன்னாடி அப்படியே போடுங்க. அலர்ஜி மாத்திரை, இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை போடுங்க. இது கண்ட்ரோல் இல்லை, குட்டி மாத்திரை தான். டோஸ் ஒரே மாத்திரை இல்லை, அது பாதி பாதியாக இருக்கு. அதனால ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல பொண்ணு மருமகளா வந்தா அந்த குடும்பம் எப்படி நடக்குங்கிறதுக்கும், அதே குடும்பத்துல ஒரு மோசமான பொண்ணு வந்தா எப்படி உடையுங்கிறதுக்கும் 2 பக்கம் நிக்கிற பெண்கள். அதை நீங்க போடாதீங்க, ஊக்கு வச்சுலாம் குத்தாதீங்க, இன்ஃபெக்ட் ஆயிரும். அப்புறம் கையில் ஊக்கு வச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது கரெக்டு. நீங்க குத்துறீங்கன்னா அப்போ அதுக்கு அந்த ஒரு மருந்து தரேன். அது குத்துலாம். இந்த சென்ட் அடிக்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறீங்க மூஞ்சிய. ஓ, அப்படியே விடுங்க, அது தொட வேணாம், தானா காஞ்சிடும். நான் சுண்ணாம்பு கரைச்சி கொடுத்துட்டு பேசாம. இல்லை, அதை கொஞ்சம் போட்டோம், வெங்காயம் கையில் கலந்து. ஆண்டி இங்கே பாருங்க, அது சுண்ணாம்பு பேக்கில் இருக்குல்ல, இப்போ வேணாம், அது காஞ்சி போடுங்க. இது ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு